அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு ரெடிமிக்ஸ் உணவு மாதிரி ரெடிமிக்ஸ் பொருள் மாதிரி தான் இந்த மீட்டிங் வந்திருக்கிறேன். ஜஸ்ட் ஒரு நாள் முன்னாடி உங்கள் ஃப்ரெண்டு சிந்து எனக்கு மீட்டிங் இருக்கு, ஃபியூச்சர் ப்ரெசன்டேஷன் இருக்கு, நீங்கள் பண்ணிடுங்கன்னாங்க. சரி, ஏதாவது பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் கொடுப்பாங்கன்னு நினச்சேன். சரி, ஏதாவது இருந்தால் கொடுப்பாங்க, அதெல்லாம் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணல, நீங்கள் போய் பார்த்துக்கோங்கன்னாங்க. சரி, வீட்டுக்காரம்மா சொல்லிட்டாங்க, பார்த்து தான் ஆகணும். ஸோ அதான் வேற வழி இல்லை, கரெக்டு தான். ஸோ அதனால இன்னைக்கு ஒரு கேஷுவல் ஒரு கலந்துரையாடலாக தான் இருக்க போகுது. ஏற்கனவே ஒரு கரெக்டாக 2 years கிட்டத்தட்ட இருக்கும் நான் ஒரு எஃபிங்க வந்து பண்ணது. அப்போ சொன்ன சில விஷயங்களையும் நான் ரிவைஸ் பண்ணுறேன். புதுசாக ஒரு விஷயம் மட்டும் நான் ஆட் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ இது வந்து எங்களோட சக்ஸஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இது வந்து இந்த 2 வருஷத்தில் மேபி நம்பர்ஸ் மட்டும் கொஞ்சம் கூடியிருக்கலாம். நம்ம அடிக்கடி சொல்கிறது குவான்டிட்டியோட குவாலிட்டி தான் முக்கியம்னு நினைக்கிறவங்க நானும் சொல்லுவோம். ஸோ அப்படி என்ன குவாலிட்டிஸ் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக வச்சுருக்கீங்க, ஸ்பெஷலாக வச்சுருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஹாஸ்பிட்டலுங்கிறத தாண்டி நாம் வந்து வர குழந்தைகள் பேரண்ட்ஸ்க்கு சில விஷயங்களை நம்ம செய்யணும், அதை அவங்க திருப்பி கொடுக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஸோ நாங்கள் கொடுக்குற இம்பார்ட்டன்ட் குவாலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா லவ், வர குழந்தைங்களுக்கு அன்பு, குழந்தைங்களுக்கு மட்டும்தான் சார், தப்பாக நினச்சிக்காதீங்க. அடுத்து ரெஸ்பெக்ட், வர பேரண்ட்ஸ்க்கு ரெஸ்பெக்ட். அப்புறம் வந்து ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச். ஏதோ வந்தாங்க நம்ம ஒரு அவங்களை ட்ரீட் பண்ணணும்னு இல்லாமல் அவங்களோட உடல்நலம் மனநலம். ஏன்னா எங்கள் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா பேரண்டிங் கார்னர்னு ஒரு கார்னர் இருக்கும். பேரண்ட்ஸ்க்கு என்னென்ன அட்வைசஸ், அவங்களுக்கு ஒரு டிப்ஸ், அப்புறம் லைப்ரரி, குழந்தைங்க படிக்கிறதுக்கு முக்கியமான புக்ஸ். அந்த மாதிரி அங்கே வந்தாலே நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போது சார் நாங்கள் டோக்கன் கூட போடாமல் வந்து உங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து குழந்தை சும்மா ஒரு 10 minutes விளையாட்டு, ஏதோ ஒரு ப்ளே ஸ்கூல் மாதிரி ஆகிடுச்சு கிட்டத்தட்ட. அதுவும் இப்போ எங்களுக்கு சீசனே கிடையாது. நானும் பார்ப்பேன், ஏதோ கூட்டமாக இருக்க மாதிரி இருக்கு, யாரும் போட மாட்டேங்கிறாங்க சார், அவங்க சும்மா விளையாட வந்துட்டு போயிட்டாங்க சார் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ நாங்கள் சந்தோஷமாக அதை ஏற்றுக்கிறோம். அடுத்து முக்கியமாக இப்போ இருக்கிற காலகட்டத்தில் டயக்னோசிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட். இது ஏன்னா இப்போ கூகுளையும் தாண்டி சாட் ஜிபிடி வந்துருச்சு. முந்திதான் வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வருவாங்க. ஒரு பேஷண்ட் கேட்குறாரு என்கிட்ட, அந்த குழந்தைக்கு சளி இருமல் சார், நான் பார்த்துட்டேன் சார், என்ன ப்ராப்ளம் சொல்லுங்கள் சார். அதான் சார் சளி இருமல் நான் சொல்கிறேன் சார், அது நானே சொல்லிடுவேன், என்ன டயக்னோசிஸ் சொல்லுங்க சார். நான் சரி என்னடா ரொம்ப போச்சுன்னு சொல்லிட்டு யூஆரை எல்லாரையும் நம்ம மேல் சுவாச குழாய், கீழ் சுவாச குழாய், சரி கீழ் சுவாச குழாய் எல்லாரையும் சொல்றேன். எல்லாரையும் ஓகே சார், அதுல பிராங்கைட்டிஸா என்கிட்ட கேட்கிறாரு. இதோட சாட் ஜிபிடியோட கொடுமை எனக்கே தெரியாது. நான் 5 நிமிஷம் பார்த்து தான் டயக்னோஸ் பண்ண முடியும். என்கிட்ட திருப்பி கேட்கிறாரு, ஐயோ யோகிட்ட நம்ம எப்படிதான் மாட்டி முடிக்கிறதுட்டு அந்த அளவுக்கு இந்த மாதிரி ஆகிட்டு போச்சு. ஸோ டயக்னோசிஸ்ங்கிறது அந்த பிராங்கைட்டிஸாங்கிறது கிடையாது. உங்க குழந்தை இப்ப எந்த ஸ்டேஜ் ஆஃப் டிசீஸ்ல இருக்கு, அவங்க வைட்டல்ஸ் என்ன, அவங்கள அட்மிட் பண்ணுமா இல்ல ஓபியா பார்க்கணுமா, இதுதான் டயக்னோசிஸ். எல்லாரும் அந்த வியாதியை கண்டுபிடிக்கிறது தான் டயக்னோசிஸ் நினைச்சுக்கிறாங்க. ஸோ உங்க குழந்தைக்கு எந்த டைம்ல என்ன கொடுக்கணுங்கிறத வந்து தீர்மானிக்கிறது தான் ஒரு டாக்டரோட வேலை. அதுவும் ஒரு பீடியாட்ரிஷியன். நீங்க பக்கத்துல, நான் நிறைய பேர் சொல்லுவேன், இந்த ஜிபி பிராக்டிஷனர்ஸ், சித்தா பிராக்டிஷனர்ஸ்க்கு பேரண்ட்ஸ் நீங்களே பரவாயில்லன்றுவேன். அவங்களே கரெக்டா மெடிசன் கொடுத்துருவாங்க. ஸோ அவங்க மேல குறை சொல்லலை, பட் அவங்களுக்கு யாரு கரெக்டா போய் உங்க விஷயங்கள் தெரியுமோ அவங்க கிட்ட நீங்க போய் சேர்றது தான் நல்ல விஷயமா இருக்கும். அடுத்த ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து ஒரு விற்கிற கம்ப்ளைண்ட் வந்து, எங்க டாக்டர் கிட்ட போனோம் சார், அந்த பிரிஸ்கிரிப்ஷன் ஃபுல்லா மேல இருந்து கீழே வரைக்கும் எஸ்ஏ மாதிரி ஒரு 10 பாயிண்ட் எழுதியிருக்கிறாரு, எனக்கு வரும்போது ஒரு 2000 ரூபாய் செலவாயிடுச்சுருவாங்க. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ என்கிட்ட வர பேஷண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர், நானும் அந்த மாதிரி ஒரு 10 மெடிசன் எழுதி கொடுத்துருக்கேன். பல பேர் என்னோட பிரிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா எம்டி ஹேண்டட், அதாவது அந்த பிரிஸ்கிரிப்ஷன் அடிச்சு அனுப்புவேன், எந்த மெடிசனுமே இல்லாம போவாங்க. ஸோ யாருக்கு தேவை, அவங்களுக்கு மெடிசனே தேவையில்லைன்னா நாம எதுவுமே கொடுக்க மாட்டோம். 10 மெடிசன் அந்த குழந்தைக்கு தேவைன்னா அவங்களுக்கும் கொடுப்போம். ஸோ கரெக்ட் டயக்னோசிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட். அப்புறம் ஐசியூ, இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த குழந்தையோட டயக்னோசிஸ் கரெக்டாக கண்டுபிடிச்சி அவங்க இன்டென்சிவ் கேர் தேவைன்னா அதுக்கு நியூ பார்ன் இன்டென்சிவ் கேர், பீடியாட்ரிக் இன்டென்சிவ் கேர் எல்லாமே நம்ம கிட்ட எல்லா ஃபெசிலிட்டிஸோட இருக்கு. கடைசி விஷயம் ஃபீட்பேக். நம்ம லாஸ்ட் டைமே சொல்லியிருந்தோம், ஃபீட்பேக் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக நாங்கள் கருதுறோம். இமெயிலில், வெப்சைட்டில் வர ஃபீட்பேக் மட்டும் இல்லை, ஃபீட்பேக் நோட்டுன்னு ஒன்று வச்சுருப்போம். அதில் வந்து பாசிட்டிவ் திங்ஸ், நெகட்டிவ் திங்ஸ் 2 காலம் இருக்கும். இப்போ இந்த 2 வருஷத்தில் என்ன ஆச்சுன்னா, டெய்லியும் அதை அசஸ் பண்ணும்போது அந்த நெகட்டிவ் திங்ஸ்லாம் குறைஞ்சிக்கிட்டே வருது, பாசிட்டிவ் திங்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ஸோ இன்னமும் we are ஓப்பன் ஃபார் ஃபீட்பேக், உங்ககிட்ட இருந்தும் சரி மற்றவங்க கிட்ட இருந்தும் சரி. ஸோ அதை நாங்கள் என்னென்னலாம் முடியுமோ அதை நாங்கள் திருத்திக்கிறோம். ஸோ இந்த முக்கியமான குவாலிட்டிஸ் நாங்கள் வச்சிருக்கிறோம். அடுத்து இன்னொரு விஷயத்தை நான் இன்னைக்கு பதிவு பண்ணணும்னு நினைச்சேன். இப்போ நம்ம எல்லாம் பிஎன்ஐ பப்ளிக் ஃபாரம்ஸ் எல்லாத்தையும் வரதுக்கு முக்கியமான காரணம் சார் கௌதம் நீங்க சொல்லுங்க, முக்கியமான காரணம் என்ன? இல்லை, அதோட ஒரு முக்கியமான ஒரு கீர்த்திவாசன் கூட ஃபர்ஸ்ட் ஒன்று சொன்னார்.
ஃபர்ஸ்ட் வேர்டு, ஃபர்ஸ்ட் லெட்டர், விசிபிலிட்டி. அதுதான் முக்கியமான இது. நான் என்னோட ஒரு மோட்டிவேஷன் வீடியோல ஒரு ஃபார்முலா ஒன்று சொல்லியிருந்தேன், அது நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது. சரி, அதை நீங்க ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். ஐடென்டிட்டி பிளஸ் ஹியூமனிட்டி இஸ் ஈக்குவல் டு விசிபிலிட்டி. The identity you create for yourself and the humanity you show to others is your visibility. ஸோ இந்த ரெண்டு விஷயங்களையும் நான் எப்படி எங்கள் ஹாஸ்பிட்டல் நாங்கள் எப்படி கடைப்பிடிச்சிட்டு இருக்கோம், அது உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கலாங்கிறது ஒரு 2 minutes ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ ஐடென்டிங்கிறது வந்து நான் பெருசாக எதுவுமே நான் விளம்பரமும் பண்ணுறதில்லை. பிஎன்ஐ மூலயமா மட்டும்தான் ஏதோ கொஞ்சம் விளம்பரம் போயிட்டே இருக்கு. வேறு எதுலையுமே நான் எதுவும் மார்க்கெட்டிங் பண்ணுறதில்லை. ஸோ நான் என்ன நம்புறேன்னா, சொல்லை செயல்னு சொல்லுவாங்க. நம்ம செயல் மூலயமா, வேர்ட் ஆஃப் மவுத் மூலயமா ஒரு சில அதில் வந்து நம்மளுக்கு ஒரு ஐடென்டிட்டி கிடைக்கும். அது கண்டிப்பாக கிடைச்சது எனக்கு. எப்போ அது பிஎல்ஐ நான் சேர்ந்தது ரொம்ப சந்தோஷப்பட்டனால, 2 years முன்னாடி நான் எஃபி பண்ணும்போது நான் முடிச்சுட்டு உட்காரும் போது எனக்கே ப்ளசன்ட் சர்ப்ரைஸ். இங்கே பிஎல்ஐ டீம் மெம்பர்ஸ்ல இருக்க ஒரு 10 பேர் ஒரு பாசிட்டிவான ஃபீட்பேக் கொடுத்தீங்க. அதோட ப்ளசன்ட் சர்ப்ரைஸ் விசிட்டராக வந்த 2 பேர் ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி வேர்ட் ஆஃப் மவுத்தில் கிடைக்கிற ஒரு ஐடென்டிட்டி. அப்புறம் நம்ம ஏதோ ஒரு வகையில் நல்ல விஷயம் செஞ்சோன்னா அது திருப்பி எதிரொலிக்கும்னு நம்புறவன் நான். ஒரு சுவாரஸ்யமான 2 இன்ஸ்டன்சஸ் சொல்றேன். ஒரு பெரிய மாஸ் கேதரிங் ஒரு நாள் போயிருந்தேன். அப்போ எல்லாரும் பக்கத்தில் நான் ஒரு 20 பேர் பக்கம் என் கூட இருக்காங்க, விஐபிஸ் எல்லாருமே இருக்காங்க. குடுகுடுன்னு 2 பேர் ஓடி வராங்க, 2 பசங்க. சார் நீங்க அந்த 5 மணி டாக்டர் தானே? எனக்கு பக்கம் ஆகி போச்சு. ஏன்னா அந்த 10 மணி டாக்டர் பாரு நம்மள ஏதாவது தப்பா ஏதாவது சொல்லிட போறாங்கன்ட்டு நான் தூக்கி வாரி போயிடுச்சு. ஏன்ப்பா கொஞ்சம் கிளியரா சொல்ல, 5 மணி டாக்டர் என்ன மீன் பண்றேன் அப்படின்னு. இல்லை சார், நீங்கள் எஃப்எம்ல டெய்லி 5 மணிக்கு பேசுவீங்கல்ல, அது ரொம்ப சூப்பராக இருக்குது, நாங்கள் எப்பயுமே அதை கேட்டுட்டு இருக்கோம், நீங்கள் ஃபேமிலி ஃபுல்லாகவே உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ எனக்கு அது சந்தோஷத்தோட ரிலீஃப் தான் வந்து வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு 4 வருஷமாக தர்மபுரி ஆல் இண்டியா ரேடியோ எஃப்எம்ல 1000 எபிசோட்ஸை தாண்டி இப்போ 4th year முடிய போகுது. ஸோ அது மூலியமாக ஒரு 7 டிஸ்ட்ரிக்ட், இப்போ 15 டிஸ்ட்ரிக்ட் போகுது. அதில் முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய தாட்ஸை ஷேர் பண்ணும்போது அதில் ஒரு ஐடென்டிட்டி கிடைக்குது. அடுத்து இன்னொரு சம்பவம் என்னன்னா, என்னுடைய காம்படிட்டர் எனக்கு வந்து நான் எங்கள் பீடியாட்ரிக்ஸில் அவர் தான் இப்போ காம்படிட்டர்ன்ற அளவுக்கு நாங்கள் 2 பேர் இருக்கோம். அவர் நட்பு ரீதியாக போய் நான் சந்திக்க போயிருந்தேன் ஒரு நாள். அப்போ அங்கே வெயிட்டிங் ஹாலில் உட்காந்துருந்த ஒருத்தர் வந்து அவரே வந்தார். சார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், என் குழந்தைக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும், நீங்கள் சொல்கிறதெல்லாம் நாங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம். எனக்கு மைண்ட் வாய்ஸ் வருது, அப்போ நீ என் கிளினிக்கில் தானே உட்காந்துருக்கீங்க, இங்கே உட்காந்துருக்கேன்ட்டு. அப்போ அவரே சொல்லிட்டார், சார் உங்கள் யூடியூப் வீடியோஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் வந்து அதை இன்ஸ்டா யூடியூப்ல வந்து உங்களை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறேன். இருந்தாலும் ரெகுலர் என்னுடைய அவர் அப்பதான் வந்து அவருடைய கடமை அமைச்சை காட்டினார். இல்லை சார், எனக்கு ரெகுலர் டாக்டர் இவர் தான், டாக்டர் இவர் தான், ஆனால் இன்ஸ்டா டாக்டர் நீங்க அப்படின்னாரு. ஸோ ஏதோ ஒரு வகையில் அதுலேயும் கனெக்ட் ஆகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் எனக்கு ஒரு சந்தோஷம். ஸோ அடுத்து வந்து ஹியூமானிட்டிங்கும் போது நான் வந்து இப்போ தனியாக சில விஷயங்கள் செய்யறது அடுத்த விஷயம். நாம செய்யற தொழிலையே நம்ம ஏதாவது ஒரு மக்களுக்கு நல்லது பண்ண முடியுமா அப்படின்னு நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். இப்போ நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இங்க ஹாஸ்பிட்டல் ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவாங்க. இதுல வந்து இப்போ என் கூட ஒரு 10 பேர் டிராவல் பண்ணிருந்தாங்க பீடியாட்ரிஷியன். அதுல இப்போ 5 குறைஞ்சிச்சு. அவங்க விட்டுட்டு போன காரணம் வந்து பிடிக்காமையும் இன்னும் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சார் உங்க கூட தான் நான் தொழில் போனாலும் கட்டுப்படியாகன்ட்டாங்க. நான் வந்து இன்னும் கொஞ்சம் சம்பாதிக்கணும், வேற எங்கேயாவது போய் டைப் ஆகிக்கிறேன், நான் அங்கே அட்மிட் பண்ணிக்கிறேன், அவங்களோட ஒரு ஷேர் ஹோல்டராக இருக்கேன் அப்படின்ட்டாங்க. நான் இது வரைக்கும் எந்த காம்ப்ரமைஸுமே பண்ணல. எத்தனை பேர் போனாலும் அவங்க ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்காங்க. இன்னுமே மற்ற ஹாஸ்பிட்டல்ஸ்ல அட்மிஷன் ஆகி 1 lakh செலவாகுதுன்னா இங்க 25,000 தான் செலவாகும். அங்க 40,000 செலவாச்சுன்னா இங்க 10,000 தான் செலவாகும். ஓபிக்கு 2,000 ரூபாய் செலவு பண்ணாங்கன்னா இங்க 500 ரூபாய் தான் செலவாகும். ஸோ அதை நான் இன்னுமே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். அந்த வகையில் நல்லது பண்றேன். அப்புறம் என்ஜிஓ ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க எனக்கு. அவங்க கூடயும் உங்ககிட்ட எப்படி பழகணும், ஃப்ரெண்ட்லியாக தான் பழகிட்டு இருக்கேன். அண்டர் கிரவுண்ட்ல அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்றேன். நிறைய விஷயங்கள் என்ஜிஓ மூலியமா செய்யறேன். போன June 22 ஒரு பெரிய மெடிக்கல் கேம்ப் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். அதுவும் நல்லா ஹிட் ஆச்சு. அதோட பெரிய லெவல்ல இந்த June 22 நம்ம சிஎம் பர்த்டேவை முன்னிட்டு இஃப் பாசிபிள் சிஎம் முன்னிலையிலயோ இல்லை ஹெல்த் மினிஸ்டர் முன்னிலையிலோ கண்டிப்பா அதோட ஒரு பெரிய மெடிக்கல் கேம்ப் ஒன்று அரேஞ்ச் பண்ண போறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆக்கப்பூர்வமா ஒரு ஹியூமானிட்டிங்கிறது மக்களுக்கு என்ன சேவை செய்ய முடியுமோ மனதார செய்யறோம். ஸோ இது எல்லாம் சேர்ந்து இந்த ஐடென்டிட்டி ஹியூமானிட்டி எல்லாம் சேர்ந்து ஒரு விசிபிலிட்டி எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதுல ஒரு சந்தோஷம். ஸோ ஃபைனலாக உங்கள் குழந்தைகளுக்கு அன்பு காட்டி ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். நம்பிக்கையோட இங்கே இருக்க நீங்கள் எல்லாரும் வாங்க. இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இன்னும் நிறைய பேருக்கு சொல்லுங்கள். நன்றி. ஐ தேங்க் ஆல் த பிஎன்ஐ மெம்பர்ஸ் ஃபார் கிவிங் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி.